வணக்கம் நேயர்களே. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை, தமிழகத்தினுடைய பட்ஜெட்டை தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இன்று தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டை பற்றி பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு முன்பாக தமிழக அரசியலுடைய கள நிலவரங்களில் நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் பேரியக்கம் முதலாக ஆட்சி பீடத்தை அலங்கரித்த அந்த காலத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது என்பதான நிலை. அதைத் தொடர்ந்து 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பீடத்தை ஏறக்குறைய 60 ஆண்டுகளாக தொடர்ந்து 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பீடத்தை அலங்கரித்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பட்ஜெட்டின் பொழுது அவர்கள் தாக்கல் செய்த விவகாரமும், அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதிகளும், அதனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைகளும் என்பதான பல நிலைகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலம் கூட தமிழகத்தினுடைய புதிய அரசுடைய பட்ஜெட் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைகள் எதை வைத்து இருக்கிறது என்பதான பல ஆய்வுகளை, பல பட்ஜெட் தொடர்பான விஷயங்கள் குறித்து வரக்கூடிய அறிவிப்புகளில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெற இருக்கிறது, இதன் மூலமாக தமிழகம் எந்த வளர்ச்சியின் பாதையை நோக்கி பயணிக்க இருக்கிறது, இதற்காக இந்த அரசு, புதிய அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வைகளை வடிவமைத்திருக்கிறது என்பதான பார்வைகள் பல்வேறு விதமான அரசியல் நோக்கர்களாக மட்டுமல்ல, பல்வேறு விதமான நிதித்துறை ஆலோசகர்கள் மத்தியிலும் இந்த பெரிய பார்வை, எதிர்பார்ப்புகள் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதியதாக ஒரு கட்சியை துவங்கிய தாவேகா கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தல் களத்திலே ஆட்சிப்படத்தை அலங்கரித்து தமிழகத்தின் ஆட்சிப்படத்தை அலைந்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு தற்போது தமிழகத்தின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் பல்வேறு விஷயங்கள், சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது, ஏற்கனவே அரசு ஆட்சிப்படத்தை அலங்கரித்த 1 மாதத்திற்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. அந்த வெள்ளை அறிக்கையில் தற்போது கடந்த காலத்தினுடைய தமிழகத்தினுடைய நிதி நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எவ்வளவு கடன் சுமைகள் இருக்கிறது என்பதான பல பட்டியல் விவரங்களையும் அளித்தது. அந்த அடிப்படையில் புதியதாக சந்தித்திருக்கக்கூடிய இந்த அரசு ஆட்சி பீடத்தை அலங்கரித்து ஏறக்குறைய 2 மாதங்களை கடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த பட்ஜெட் மிகவும் உற்று நோக்க வேண்டிய, அல்லது இந்த பட்ஜெட்டில் கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளபடியே தமிழகத்தை அடுத்த வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்வதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வைகளின் பதிவாகத்தான் இந்த பட்ஜெட்டில் பல சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக ஆட்சி படத்தை அலங்கரித்த திராவிட கட்சிகள், அதிமுக அல்லது திமுக, அந்த 2 கட்சிகளும் தொடர்ந்து பல பட்ஜெட்களை தந்திருக்கிறது. அதன் மூலமாக தமிழகம் பல வளர்ச்சி பாதையை எட்டி இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. என்றாலும் கூட தற்போது லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழலற்ற ஒரு அரசை என்பதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அந்த அரசின் முதல் பட்ஜெட் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற பார்வைகளின் முன்பாக பல விஷயங்களை பேசுகிறோம். இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பம்சங்களில் மிக முக்கியமானது, இந்த 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் பற்றிய விவரங்களை நாம் பேசுவதற்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக இந்த 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சங்கள், இந்த 2026-27ஆம் ஆண்டிலே வரவு செலவு கணக்கு என்பதான விவரங்களை பற்றிய விஷயங்களில், வரவு என்பதன் நிலையில் தமிழக அரசை பொறுத்தமட்டில் ஏறக்குறைய 3,50,27 கோடி ரூபாய் என்பதான வரவு தேவையான இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செலவினங்கள் என்பதான பட்டியலை வெளியிட்டிருக்கிற நிலையிலே ஏறக்குறைய 3,93,181 கோடி ரூபாய் அளவுக்கான செலவினங்கள் இருக்கிறது என்பதான பட்ஜெட்டுடைய சாராம்சங்களுடைய ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே கடந்த காலங்களில் நிதி பற்றாக்குறை குறித்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே தற்போதைய பட்ஜெட்டினுடைய வரவு செலவு திட்டங்களை, மதிப்பீடுகளை செய்து அதை திட்டமிட்டபடி அரங்கேற்று அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான அளவுக்கான நிதி பற்றாக்குறை என்பதான நிலை என்பதான தற்போதைய சூழலை குறித்து நிதியமைச்சர் மரிய வில்சன் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஏறக்குறைய 43,136 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்பதாகவும், ஆண்டுக்கு நாம் செலுத்த வேண்டிய வட்டி தொகை மட்டும் எவ்வளவு இருக்கு, ஒரு ஆண்டு ஒன்றுக்கு நாம் செலுத்த வேண்டிய வட்டி தொகை என்பது ஏறக்குறைய கடந்த கால ஆட்சியாளர்கள் வாங்கிய கடன், அது மட்டுமல்ல அரசனுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் என்று நிலைகள் வரும் பொழுதும் ஒவ்வொரு அரசும் தங்கள் வாங்கிய கடன், அதன் மூலமாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது வழக்கமான பதிவுதான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசு இந்த நிதி சுமைகளின் மத்தியில் தன்னுடைய செயல்பாட்டை வீரியத்தோடு மக்களுக்கான பல்வேறு நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒரு நல்லாட்சிக்கான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதான நிலையில்
தற்போதைய நிதி பற்றாக்குறை என்பது 43,136 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது. ஆண்டுதோறும் வட்டி என்பதாக ஒவ்வொரு ஆண்டும் வாங்குகிற நிதிகளிலிருந்து நாம் பெற மற்ற உலக வங்கி கடனாக இருக்கலாம், மத்திய அரசின் மூலமாக பெறப்படுகிற நிதிகளாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்களை கடன் வாங்கி அதன் மூலமாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது ஆண்டு ஒன்றுக்கு நாம் கட்ட வேண்டிய வட்டி தொகை மட்டும் எவ்வளவு இருக்கு என்று சொன்னால் ஆண்டு வட்டி என்பது ஏறக்குறைய 78,683 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடன் வாங்க முடிவு செய்திருப்பது இந்த ஆண்டினுடைய திட்டங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கான செலவின தொகைகள் அதற்கான கடன் வாங்குவதற்காக அரசு திட்டமிட்டிருக்கக்கூடிய தொகை என்பது ஏறக்குறைய 51,971 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுடைய மாநிலத்துடைய கடன் சுமை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதை தெரிந்து கொண்டால்தான் இந்த அரசினுடைய தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களில் ஒதுக்கப்படுகிற நிதிகளும் அதற்கான செலவினங்களும் ஒருவேளை ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு போதிய நிதி ஒதுக்காமல் குறைந்த அளவில் நிதி ஒதுக்கிறது என்பதான பதிவுகள் பார்க்கிற பொழுது எதிர்கட்சிகள் சரமாரியான குற்றச்சாட்டுகளை வைக்கும். கடந்த ஆண்டு கல்வித்துறைக்கு நாங்கள் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தோம், ஆனால் நீங்கள் அதைவிட குறைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எளிதாக எதிர்கட்சிகள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த துறைகளுக்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்டது, இந்த முறை எவ்வளவு ஒதுக்க வேண்டும், ஆனால் அந்த ஒதுக்குகிற நிதி முறையாக செயல்படுத்தப்பட்டதா, பல நிதிகள் ஒதுக்கப்பட்ட நிதிகள் முறையாக செயல்படாதனால் பல்வேறு விதமான லஞ்ச லாவண்யங்கள் பல்வேறு விதமான முறைகேடுகள் அரங்கேறியதெல்லாம் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு குறிப்பாக இந்த நிதி அமைச்சரை பொறுத்த மட்டும் திட்டமிட்டலோடு சில வல்லுநர்களை எல்லாம் அழைத்து சில திட்டமிடல் இருக்கு. தமிழக அரசுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் புதிய திட்டங்களை தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்துவதற்காக தான் சிறந்த பொருளாதார நிபுணராக இருக்கிற மாண்டாக் சிங் அலுவாலியா போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் இந்த அரசு என்பதான இருக்கிறது. இப்படியான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செயல்படுகிற இந்த திட்டங்களுடைய பதிவுகளின் ஏறக்குறைய மாநில அரசினுடைய கடன் தொகை என்பது 10.98 லட்சம் கோடி அளவுக்கான கடன் தொகை இருக்கிறது என்பதாக ஒரு மதிப்பீட்டுகளை தமிழக அரசு தந்திருக்கிறது. நிதித்துறை அமைச்சகம் தன்னுடைய பட்ஜெட் கூட்டுத்துறை அறிவிப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தற்போது ஏறக்குறைய பல்வேறு திட்டங்கள் கடந்த கால அரசுகள் செய்தது. இந்த அரசு புதியதாக 3 மாதங்களுக்கு முன்புதான் ஆட்சி பீடத்தை அலங்கரித்த போது என்றாலும் கூட தேர்தல் வாக்குறுதியாக சில விஷயங்களை சொன்னது. அதாவது ஆண்டு ஒன்றுக்கு 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் வழங்கப்படும், இப்படியான பல்வேறு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புகளை எல்லாம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்பதான பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனாலும் கூட அந்த நிதி சுமை காரணமாகவும் பல்வேறு விதமான அடுத்த கட்ட நகர்வுகளின் பதிவாகவும் சில திட்டங்களை பிரித்து அதற்கான செலவினங்களை வழிகடை செய்துதான் இந்த பட்ஜெட்டிலே சில அறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில அறிவிப்புகளை எதிர்கட்சிகள் சரமாரியான குற்றச்சாட்டுகளாகவும் விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கிறது ஒருபுறம் என்று சொன்னாலும் கூட தற்போது இப்பொழுது அரசு எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு கூடுதலான இருக்கு, குறிப்பாக ஒரு வளர்ச்சிக்குரிய மாநிலமாக ஒரு தமிழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொலைநோக்குக்கான திட்டங்கள் இட வேண்டும், முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்த வேண்டும், வரவுகளை எப்படி வரவேற்று கொள்வதற்கான தொலைநோக்கு பார்வையிடம் சில திட்டமிடுதல் வேண்டும். அந்த திட்டங்கள் என்பது ஒரு குறுகிய கால திட்டங்களாக இல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு இருந்தால்தான் பல முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்பதிலே இந்த அரசு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பல வெளிநாடு நிறுவனங்கள் பல வெளிநாடுகளுடைய தொழில் முனைவோர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தொடர்ந்து முதலீட்டுகளை ஈர்ப்பதிலும் தமிழகம் வளர்ச்சிக்குரிய மாநிலமாக எல்லா துறைகளிலும் வளர்ச்சிக்குரிய மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதிலும் குறிப்பாக இங்கே ஊழல் லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு நிலையில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடான அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கக்கூடிய பல விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறோம். அதில் சில குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்களை நாம் இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அந்த பல திட்டங்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் அப்படியே இருக்கிறது. அந்த திட்டத்தில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். போதிய அளவுக்கான நிதிகளை அதிகரித்து செய்திருப்பதும் சில திட்டங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையை விட குறைவாகவும் மதிப்பிட்டு சில நிதிகளை ஒதுக்கீட்டு இருக்கிறார்கள் என்பதான விஷயம் இருக்கிறது. இதைதான் எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான சில விமர்சனங்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கல்வித்துறைக்கு நாங்கள் கடந்த முறை 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கியிருந்தோம், ஆனால் இப்பொழுது அதைவிட சற்று குறைத்திருக்கிறீர்கள் என்பதான சில புள்ளி விவரங்களை சொல்கிறார்கள். ஆனாலும் கூட தற்போது தாவேக அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதிகளினுடைய விவரங்களை நாம் பின்வருமாக எல்லா விஷயங்களும் பேசலாம். இப்ப இருக்கக்கூடிய திட்டங்கள் எந்த வகையிலும் மாற்றப்படாது, திட்டங்கள் அப்படியே இருக்கும். ஆனால் அந்த திட்டங்களில் சில பெயர் மாற்றங்களை செய்திருக்கிறோம் என்பதான சில அறிவிப்புகளையும் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
அப்படியானால் திட்டங்களுடைய பெயர் மாற்றம் என்பது வழக்கமாக செய்யப்படுகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் சில திட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த ஆட்சிக்குரிய பெயர்களை தாங்கி தங்களுடைய வங்கிகளாக மாற்றுவதற்கான முனைப்பில் செய்வது வழக்கம். தாவேகா அரசை பொறுத்தமட்டில் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களை எந்த விதமான தொய்வின்றி அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஒரு நிதி பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் திடீரென்று அது உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் அது தடுத்தப்படுவதோ அல்லது பாதியில் நிறுத்தப்படுவதோ என்பதான நிலை இல்லாமல் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். வெற்றிகரமாக அந்த திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும். 5 ஆண்டு கால ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தாவேகா அரசு மக்கள் மத்தியிலே பல்வேறு வாக்குறுதிகளை தந்திருக்கிறது. அந்த வாக்குறுதிகளை நிறைவு செய்யும் பொருட்டு பல்வேறு விதமான தொலைநோக்கு பார்வையில் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்பதான விவரங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த கால திமுக அரசு அல்லது அதிமுக அரசாக இருக்கலாம், அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இருக்கிறது. அது மக்களுக்கு பயனுள்ள வகையிலான பல திட்டங்களாக இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் நலன் சார்ந்த விஷயமா இருக்கலாம், முதியோர் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இளம் பெண்களை ஊக்குவிக்கும் வகையிலோ அல்லது பெண்களுடைய வளர்ச்சி அவருடைய மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்படுகிறது நிதிகளாக இருக்கலாம். இது போன்ற திட்டங்களுக்கு சில பெயர் மாற்றங்களை செய்திருக்கிறது. அந்த பெயர்களிலே பெரும்பாலான திட்டங்களுக்கு தன்னுடைய கட்சியினுடைய பெயர் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய கட்சியினுடைய செயல்பாடை தமிழக வெற்றி கழகம் என்பதனுடைய அடையாளத்தினுடைய மையப்பொருளா இருக்கக்கூடிய அந்த வெற்றி என்ற வார்த்தையை மையப்படுத்தி பல திட்டங்களுக்கு வெற்றி திட்டம் என்று அன்பான பெயர் சூட்டி இருக்கிறார்கள். இந்த பெயர் சூட்டி இருப்பதனால் இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக சில விமர்சனங்களையும் கூட முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதான செய்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய நிலை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதிலே இந்த தமிழக அரசு பல்வேறு தொலைநோக்கு பார்வையுடன் தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகிலிருந்து அதற்கான திட்டமிடலும் அதற்கான செயல்களை வீரியப்படுத்தி வருகிறது. எனவே போதை ஒழிப்பு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுத்த அது பணிகளை மேற்கொள்வதற்கு மட்டும் 70 கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக நிலை இருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் உள்துறை மற்றும் ஆய்வுத்துறை சார்பிலே ஏறக்குறைய 17,290 கோடி ரூபாய் அளவிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மை பயக்கும் கூட விஷயங்களை செய்வதற்கான தொலைநோக்கு பார்வை இருக்கிறார்கள். சாமானிய ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கென அன்றாட ரேஷன் கடைகளில் பயன்படுத்துகிற பொருட்கள் அதற்கான திட்டமிடல் செயல்பாடுகளுக்கு மற்றும் 14,830 கோடி ரூபாய் அளவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகளிலே தரமான பொருளை முறையாக வாடிக்கையாளர்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே கூடுதலான கவனத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு சில திட்டங்களை வகுத்திருப்பதை குறித்த விவரங்களையும் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தரமான பொது விநியோக திட்டம் ரேஷன் கடைகளில் பாக்கெட்கள் மூலமாக கோதுமை பொருட்கள் மாவுகளை வழங்குவதற்காக 18 கோடி ரூபாய் வழங்குவது என்பதாக இருக்கிறார்கள். அது என்று மட்டுமல்லாமல் பெண்களின் பாதுகாப்பு விஷயம் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தான் கையெழுத்திடப்பட்ட ஒரு முக்கிய விஷயங்களில் ஒன்று பெண்களின் பாதுகாப்பு. அதற்காக தான் இந்த சிங்கப்படை என்பதான நிலை உருவாக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற பாலியல் வன்கொடுமை சட்டங்கள் பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான நிலையில் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முயற்சிக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கென சிறப்பு கூடுதலாக 354 கோடி ரூபாய் என்பதாக நிலைகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதே போல அந்த சிங்கப்பெண்கள் சுய உதவி குழுக்களிலே பயன்பெறுபவர்களுக்காக 5 லட்சம் ரூபாய் அளவுக்கான மானிய தொகை என்பதாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாநில சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகிறது. இது பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிக்குகிற ஒரு முக்கியமான நிலைப்பாடாக இருக்கிறது. கடந்த கால அரசுகள் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்புறம் பிறகு திமுக அரசிலும் கூட இந்த விஷயங்களை தொடர்ந்து அதற்கான கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அரசு ஏறக்குறைய இந்த 38,000 கோடி ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக கடன் இலக்காக நிர்ணயித்து வருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கென 14,830 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கிறது. முதலமைச்சருடைய விபத்து நிவாரண நிதிக்கு ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய விபத்துகள் பிரச்சனைகளுக்குள்ளாகும் போது இயற்கை பேரிடர்களுக்குள் சிக்கும் போது அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதில் முதலமைச்சருடைய நிதிகளை ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள். சாலை பாதுகாப்பு பணி இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு இடங்களிலே சாலை பாதுகாப்பு என்பதான பெரும் கேள்விக்குறிகள் கடந்த கால ஆட்சியாளர்கள் மத்தியில் இருந்தது. அதை நவீனப்படுத்தவும் அதை எளிதுபடுத்தவும் மக்களுக்கான போக்குவரத்து உறுதிப்படுத்துகிற நிலையில் ஏறக்குறைய சாலை பாதுகாப்பு பணிக்கு 130 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்களில் 2,500
ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் அலையோத்திய காடுகளை உருவாக்குவதற்காக ஏறக்குறைய 40 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தி. அது மட்டுமல்லாமல் புதியதாக காவலர்கள் குடியிருப்புகள் கட்டுவதற்காக 431 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதனால் ஏறக்குறைய 5000 காவலர்கள் பயனடையும் வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பதான செய்திகள் இருக்கிறது. நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைகள் மாறுகிற பொழுது பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான வறட்சியான நேரங்களில் உதவுவதற்கும் அதே போல மழை வெள்ளச்சேதங்கள் ஏற்படுகிற போது அவர்களுடைய பாதிப்புகளில் இருந்து அவர்களை மீட்பதற்காக கூடுதலான இந்த ஆண்டுகள் கூடுதலான நிதி விஷயங்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறதும் அந்த அரசினுடைய தொலைநோக்கு பார்வையினுடைய பதிவுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. வருவாய் பேரிடர் மேலாண்மை துறைக்கு ஏறக்குறைய 11,532 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பதாக இருக்கிறது. இப்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் எல்னினோ பாதிப்பு குறித்த நிலைகள் நமக்கு தெரியும். இந்த சூப்பர் எல்னினோ இந்த பாதிப்பினால் பல்வேறு விதமான இடையூறுகளை இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். இவற்றை இந்த இயற்கை சீற்றங்கள் மாறுகிற இந்த கால சூழல்களை சமாளிப்பதற்காக மற்றும் 340 கோடி ரூபாய் என்பதான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். வணிகத்துறையை பொறுத்த மட்டும் ஏறக்குறைய 651 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் பதிவுத்துறைக்கு என்று 475 கோடி ரூபாய். இந்த துறையின் மூலமாக நிறைய வருவாய் அரசுக்கு வருவாய் என்றாலும் கூட இதற்காக கூடுதலாக நிதி ஒதுக்குவதன் மூலமாக இந்த துறையில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு கூட பார்த்தீர்கள் என்றால் கடந்த காலங்களில் லஞ்ச லாவண்யங்கள் பெரிய அளவில் நடைபெற்ற ஒரு இடம் என்று சொன்னால் இந்த மாதிரியான வணிகத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, முத்திரைத்தாள் விவகாரம் இதுவான விஷயங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நிறைய முறைகேடுகள் அரங்கேறியது. இதெல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வந்திருக்கிறது என்பதான நிலையில் இருக்கிறது. ஓய்வூதிய மற்றும் ஏனைய ஓய்வூதிய கால நன்மைகளுக்காக மற்றும் ஏறக்குறைய 47,240 கோடி ரூபாய் அளவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னையினுடைய ஒட்டியிருக்கக்கூடிய பல இடங்களில நகரத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பிராட்வேயில் 160 நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைந்த உலகத்தரம் வாய்ந்த நீதிமன்ற வளாகம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நிலைப்பாடுகளை நீதிமன்றங்களில் விரைவு நீதிமன்றங்களை உருவாக்குவதில் கடந்த கால அரசுகள் கூடுதலான கவனம் செலுத்தியதை போல தற்போதைய அரசும் கூட இதற்கான கூடுதலான நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மூலமாக விரைவான நீதிமன்றம் கிடைக்கப்படும். தாமதமாக கூடாது. ஒரு நீதிமன்றங்களை நாடி செல்கிற பொழுது நிறைய நேர விரயம் நடந்து கொண்டிருக்கிறது, காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே அப்படி காலதாமதத்தை எல்லாம் தவிர்ப்பதற்காக நீதித்துறை, சட்டத்துறைக்கு கூடுதலான சில அதிகாரம் மட்டுமல்லாமல் அதற்கான கூடுதல் நிதி வழங்குவதற்கான வேலைகளில் தொலைநோக்கு பார்வையோடு செய்திருக்கிறது. நிதி நிர்வாகம் என்பதான நிலை இருக்கிறது. நீதி நிர்வாகத்துறையை பொறுத்த மட்டிலே கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026-27 ஆண்டிலே நீதித்துறை நிர்வாகத்திற்கு மட்டுமே ஏறக்குறைய 2,486 கோடி ரூபாய் அளவுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்தினுடைய பல்வேறு நீர் ஆதார நிலைகளாக இருக்கக்கூடிய பல அணைகளை பாதுகாப்பதிலும் நதிநீர் விஷயங்களிலே கூடுதல் கவனம் எடுப்பதற்கான தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல மக்கள் விரும்புகிற சுற்றுலா தலங்கள், குறிப்பாக ஆன்மீக தலங்களுக்கு அதனுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதற்காக கூடுதலான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறார்கள். ஆன்மீக தலங்களில் ஏறக்குறைய 60 கோடி ரூபாய் செலவில் ஓய்வு இல்லங்கள், இன்றைக்கு பல ஆலயங்களிலே பல்வேறு கோவில்களிலே ஓய்வு தலங்களாக பாத யாத்திரையாகவோ அல்லது யாத்திரிகராக செல்கிறவர்களுக்கு தங்குவதற்கான வசதிகளை பயன்படுத்துவதற்கு கூடுதலான செலவினங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் கல்வி. இந்த அரசை பொறுத்த மட்டும் விளையாட்டுத் துறையிலும் கல்வியிலும் கூடுதலான கவனத்தையும் அக்கறையும் எடுத்திருக்கு என்று சொல்லலாம். எனவே கல்வித்துறை சார்ந்த விஷயங்களிலே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடக்க கல்வி மாணவர்களுக்காக ஊக்கத்தொகை வழங்குவதற்காக ஒரு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 பேருக்கு 5000 ரூபாய் என்பதான ஊக்கத்தொகை வழங்குவதற்கான அறிவிப்புகளையும் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குறளை 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லும் தொடக்கப்பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மாணவர்கள் இளம் பருவத்திலே நம்முடைய இதிகாசங்கள், தொல்காப்பியங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம், திருக்குறள்கள், இந்த மாதிரி உலக பொதுமறையான விஷயங்கள், தமிழ் சார்ந்த வல்லுநர்களுடைய பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் செய்து வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லுகின்ற தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை என்பதான ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். நாட்டுப்புற கலைஞர்களை உற்சாகப்படுத்த அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறார்கள். காயிதே மில்லத் நினைவு விருது வழங்கும் நினைவுகளையும்
ஏனென்றால் இன்றைக்கு எல்லா சமூகத்தினுடைய மக்களையும் அரவணைத்து செல்கிற ஒரு ஆட்சியினுடைய நல்லாட்சியினுடைய அடையாளமாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் காகிதம் மில்லர் நினைவு விருது, திருவள்ளுவர் நாள் அன்று விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் என்பதான அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல கோவில்களை கண்டாராயப்பட்டு அந்த கோவிலுடைய பழமை மாறாத அளவுக்கு அதனுடைய புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 213 கோவில்களுக்கான புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கூடுதலாக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறநிலையத்துறையை மட்டும் பொறுத்த மட்டும் இங்கே பெரிய அளவிலான ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். இந்த தாவேக அரசு அமைந்த பிறகு கடந்த காலங்களில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல நிலங்கள், பல முக்கியமான ஆவணங்கள், முக்கியமான உடைமைகள் எல்லாம் தனியார் கையிலே சிக்கி இருந்தது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு ஒரு இளம் அமைச்சர் ஒரு துணிச்சலோடு சில பணிகளை மேற்கொண்டதனுடைய விளைவாக பல சொத்துக்கள் கண்டாராயப்பட்டு அரசு நிலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறது என்பதான நிலைகளை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்திய அறநிலைத்துறை ஏறக்குறைய 708 கோடி ரூபாய் அளவுக்காக நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கிறது. சர்வதேச அளவிலே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலே பல்வேறு விதமான நிதிகளை திரட்டும் வகையிலே அரசு தொலைநோக்கு பார்வை. ஏனென்றால் ஒவ்வொரு அரசுக்கும் கூடுதலாக வருவாய் ஈட்டி தருகிற பல துறைகளில் ஒன்று சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையின் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டிக் கொள்ள முடிகிறது. எனவே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதற்காக மத்திய அரசிடமிருந்து ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவுக்கு மானியத்தை பெறுவதற்கான மத்திய அரசும் மாநில அரசுமான இணைப்பின் பாலமாக சில முனைப்புகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதாக நிலைகள் இருக்கிறது. அதே போல மக்களுடைய வாழ்வாதார நிலைகளில் மிக முக்கியமானது நீர் ஆதாரம் என்பதான நிலை இருக்கிறது. ஏற்கனவே நான் துவக்கத்தில் குறிப்பிட்டதை போல நீர் ஆதார நிலைகளை அதை தங்கு தடையின்றி மக்களுக்கு கிடைப்பதற்கும் நீர் ஆதார நிலைகளில் அதனுடைய தூய்மையை உறுதிப்படுத்தவும் அதை பலப்படுத்தவும் நீர் தேவைகளை தேக்கம் செய்து வைப்பது கொள்வதில் எந்த விதமான சுணக்கமான பணிகளிலும் முடக்கம் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக பொதுப்பணித்துறையுடைய நிர்வாகம், நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் பல ஆய்வுகள் நடத்துவதற்கான பல கூட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதான செய்திகள் இருக்கிறது. எனவே நீர் சுற்றுலா தாமிரபரணி, காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற நதிகளினுடைய செயல்பாடுகளை அதை அதிகப்படுத்தவும் அதன் மூலமாக பெரிய தேவைகள், தண்ணீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கான கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலை மற்றும் பண்பாட்டு துறைக்கென 7700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சுற்றுலா மற்றும் கலைத்துறைக்கு ஏறக்குறைய 20 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதான பல அறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய வாழ்வாதார நிலை, பெண்களுடைய சுய உதவி குழுக்கள், துவக்கத்தில் சொன்னது போல சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை தனி முதலீட்டு மானியம் என்பதாக நிலைப்பாடுகளை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சென்னையுடைய வளர்ச்சி எல்லைகள், வளர்ச்சிக்கான எல்லைகளை விசாலப்படுத்துவதிலும் குறிப்பாக பல்வேறு விதமான போக்குவரத்து விஷயங்கள், நகர போக்குவரத்தாக இருக்கலாம் அல்லது விமான போக்குவரத்தாக இருக்கலாம், மெட்ரோ ரயில் திட்டங்கள், இப்படியான பல விஷயங்களுக்கும் கூடுதலான கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கூடுதலான நிதிகளை இந்த அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. புதிய அரசு என்று ஒரு அரசு என்றால் இந்த அரசுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதான பல எதிர்நோக்குகள் இருந்தது. அந்த எதிர்நோக்குகளை பூர்த்தி செய்யும் வண்ணது பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதான நிலை இருக்கிறது. வீட்டு வசதி துறை சார்பில் ஏறக்குறைய புதிய வீடுகளை கட்டித் தருவதற்காக ஏறக்குறைய 1433 கோடி ரூபாய் அளவுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் ஏறக்குறைய 1 லட்சம் குடியிருப்புகள் கட்டுவதற்காக மை ஹோம் என்பதான ஒரு புதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தும் போது ஏழை எளிய சாமானிய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலே இந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வையில் இந்த புதிய வீடுகள் வாய்ப்பாக இருக்கும் என்று நுகர்வோருக்கு வழங்கப்படுகிற இந்த இலவச மின்சாரம் திட்டத்திற்கு என்று பட்ஜெட்டில் ஏற்கனவே தேர்தலின் போது வாக்களித்திருந்தார்கள். மின்சார சலுகைகள் என்பதான சில அறிவிப்புகள் இருந்தது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவர்கள் நுகர்வோர் கன்சியூமர் பயன்படுத்துவதற்கான சூழல்களில் ஏறக்குறைய 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கான ஒதுக்கீடுகள் செய்வதற்கு பட்ஜெட்டில் இருந்து ஏறக்குறைய 1541 கோடி ரூபாய் அளவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எரிசக்தி துறை மூலமாக மின்சாரத்தும் விஷயங்களாக இருக்கலாம், தொலைத்தொடர்பு பல விஷயங்களிலே கவனம் செலுத்துவதற்கு எரிசக்தி துறைக்கு இந்த அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 15,828 கோடி ரூபாய் என்பதாக இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நிலை இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என்பதான உத்தரவு கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான உத்தரவுகள் பட்ஜெட்டின் போது அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் பெரிய சுணக்கம் ஏற்பட்டது. ஆனால் இந்த அரசு அதில் கூடுதலான கவனம் செலுத்துவதற்கும் குறிப்பாக
வீடுகளில் இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்கள் வீடுகளிலே அதிகமான மின் கட்டண தொகை என்பதான நிலைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கு. இது குறித்து அரசுக்கு பல புகார்கள் வரும் நிலையில் அதை சமாளிப்பதற்காக வீடுகளில் சூரிய மின்சக்தி திட்டத்தை அமல்படுத்த 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்பதாக சொல்லியிருக்காங்க. இதற்காக 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய வீடுகளிலே சூரிய மின் விளக்குகள் மின்சக்தி முறையை பயன்படுத்தி இந்த சோலார் பிளான்ட் என்பதான விஷயங்களை அமல்படுத்துகிற போது பெரிய அளவில் நம்முடைய வீடுகளின் தேவைகளுக்கான மின்சாரத்தை பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நாம் அதிகமான மின்சாரத்தை தருவதற்கான உற்பத்தியை நாம் தயார் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதற்கான சூழல்களிலே இன்றைக்கு இதற்கான நவீன விஷயங்களை அமல்படுத்துவதற்காக அரசினுடைய திட்டங்களில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய தொலைநோக்கு பார்வைகளில் முக்கியமான விஷயம், இந்த புதிய அரசு ஆட்சி பீடத்தை வந்த பிறகு ஏஐ திட்டத்தை நவீனப்படுத்துவோம். அதற்கான துறைகள் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஏஐ வந்துவிட்டது. எனவே ஏஐனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருப்பதற்கால் அதற்கான பல தொலைநோக்கு பார்வையில் பல்வேறு திட்டங்களை வடிவமைப்பதற்காக ஏஐ தொழில்நுட்பத்தின் திட்ட அனுமதி வழங்குவதற்கு 40 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பதான செய்தி இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். பல இடங்களிலே இந்த இவி மிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் தாக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மின்சாரத்தில் பேட்டரியில் இயங்கக்கூடிய பல வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய பொது இடங்கள் 2000க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சார்ஜிங் நிலையங்கள் உருவாக்கப்படும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். 5 வருடங்களில் ஏறக்குறைய 2000 பொது இவி மிஷினுடைய சார்ஜிங் நிலையங்கள் உருவாக்கப்படும். அதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதான செய்தி இருக்கிறது. பல தொலைநோக்கு பார்வைகளில் இந்த அரசு தொலைநோக்கு பார்வையோடு பல அறிவிப்புகளை அறிவித்திருந்தாலும் சில விஷயங்களை உங்கள் பார்வைக்கு தந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலிலும் கூட பட்ஜெட்டின் போது நேரலையாக அந்த நிதித்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கிய விவரங்கள் குறித்த விவரங்கள் இருக்கிறது. நீங்களும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் நேரடியாகவே தந்திருக்கிறோம். அந்த விவரங்களையும் நீங்கள் ஏதாவது கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய ஹாயப்பா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தால் அதற்கான விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் என்பதான பதிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு செய்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசு தொலைநோக்கு பார்வையிடும். தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை, போதிய நிதி சுமைகள் இல்லாத போதும் கூட ஒரு பரந்த மனநிலையோடும் கூட பரந்த திட்டங்களை பல்வேறு விதமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த திட்டங்களை அமுல்படுத்தி இருக்கிறது. உள்ளபடியே பாராட்டுக்குரியது என்பதாக பல பொருளாதார நிபுணர்களும் வல்லுநர்களும் இதை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத பல எதிர்க்கட்சிகள் கடுமையான சில விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். இது பழைய பட்ஜெட் தான், எங்களுடைய திட்டங்களுக்கு உங்கள் பெயர் வைத்திருக்கிறது என்று சொல்லி திமுக போன்றவர்கள் எல்லாம் வழக்கமான தங்களுடைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் என்றாலும் கூட பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கூடிய நிதிகள் முறையாக சென்றடைய வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதற்கான ஒரு உத்தரவாதத்தை இந்த அரசு தருமா? திட்டங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகளாக இல்லாமல் அதை மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு சென்றடைகிற ஒரு தொலைநோக்கின் பார்வையினுடைய பதிவுகளாக அரசு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறார்கள். அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிதிகளும் திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்தால் நிச்சயம் தமிழகம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களோடு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கும் என்பதான நிலைப்பாட்டில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்கள் மட்டுமல்ல, அனைவருக்குமான இந்த தமிழக பட்ஜெட்டிலுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழகம் வளர்ச்சிக்குரிய தமிழகமாக மாறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்பதான பதிவுகளோடு தமிழக அரசினுடைய பட்ஜெட் பற்றிய பல விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களில் உங்கள் பார்வையில் பிடித்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டாக பதிவு செய்யலாம்.